ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நேற்று இரவு தான் பார்த்துருந்தோம், ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அனுமதி தரல அப்படின்னு. இருந்தாலும் நேற்று இரவு இஸ்ரேலானது ஈரானை தாக்கியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலானது ஈரானின் அணு ஆயுத தளங்களை குறித்து தாக்கப்பட்டதுன்னும், மேலும் 80% மேலான ஈரானின் அணு ஆயுத தளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எஃபி டிஃப்ரின் அவர் சொல்லியிருக்கிறார். யார் இந்த எஃபி டிஃப்ரின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைய ஐடிஎஃப்என் ஸ்போக்ஸ் பர்சன் இவர் தான் இந்த தகவலை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. தாக்குதல் நடந்த பிறகு நெத்தன்யாகு, இஸ்ரேலின் பிரதமர் நெத்தன்யாகு என்ன செய்தி சொல்லியிருந்தாரு அப்படின்னா, Moments ago, Israel launched Operation Rising Lion, a targeted military operation to roll back the Iranian threat to Israel's very survival. targeted military operation to roll back the Iranian threat to Israel's very survival. It will be continue for many days அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த செய்தி மூலியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல அழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஈரானின் அந்த எண்ணத்தை நாங்கள் ரோல் பேக் பண்ணுறோம். எதெல்லாம் அவங்க இஸ்ரேல் அழிக்கணும்னு முயற்சி பண்ணி உருவாக்குனாங்களோ அதெல்லாம் நாங்கள் மீண்டும் ரோல் பேக் பண்ணுறோம். அதற்கான தாக்குதல் தான் இது. இந்த தாக்குதல் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் ஆனது இன்னும் தொடரும் அப்படின்னு நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ தாக்குதல் தொடங்கப்பட்டது. இதற்கு கண்டிப்பாக ஈரான் பதிலடி கொடுக்கும். இன்னைக்கு மிகப்பெரிய சண்டை இரண்டு தரப்பும் இடையே இருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம், குறிப்பாக நைட்டு நேரத்தில். சரி, இந்த தாக்குதலில் யார் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகமது பஹேரி, இவர் ஈரானின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், இவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது செய்தி. ஆனால் சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இது ஒரு ஃபேக் நியூஸ், முகமது பஹேரி அவர்கள் சேஃபா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் வருது. ஆனால் கன்ஃபார்ம்டு நியூஸஸ் எல்லாம் இருக்கு. ஹொசைன் சலாமி, கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஐஆர்ஜிசி, இவர் கொல்லப்பட்டிருக்காரு. கோலம் அலி ரஷீத், இவர் சீனியர் ஐஆர்ஜிசி கமாண்டர், இவர் கொல்லப்பட்டிருக்காரு. ஃபெர்னிடூன் அபாசி, நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இவர் ஈரானிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இவர் கொல்லப்பட்டிருக்காரு. முகமது மெஹதி தெஹரன்சி, இவரும் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இவரும் கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் சார்பாக பண்ணப்பட்டதுன்னு ஈரான் அஃபிஷியலாக ஒத்துக்கிட்ட செய்தி. இது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கும் அவங்களுடைய கிரிட்டிக்கல் ஏரியல் அசஸ் எல்லாத்தையுமே அவங்க புல் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஈரானின் தாக்குதல் கண்டிப்பாக தொடரக்கூடும். ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அமெரிக்க உதவி இல்லாமல் இவன் பண்ணியிருக்க மாட்டான், அதனால நாங்கள் அமெரிக்காவையும் தாக்குவோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்போ அமெரிக்கா டக்குன்னு அவங்களுடைய ஏரியல் அசட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், அதில் சில அமெரிக்காவின் ஏரியல் அசட்ஸ் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டது. ஸோ அதன் விளைவாக இப்போ அவங்களுடைய ஏரியல் அசட்ஸை அவங்க புல் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் சில எண்ணெய் கிணறுகள் இதன் மூலியமா தாக்கப்படலாம். பெட்ரோல் பிரைஸ், கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நேற்று வரைக்கும் இருந்த செய்தி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இஸ்ரேல் தாக்க மாட்டாங்க, இஸ்ரேலை தாக்க அமெரிக்கா விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி வந்துட்டு இருந்துச்சு டில் நைட் வரைக்கும். அமெரிக்காவின் டிஃபென்ஸ் செக்ரட்டரி கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாக்குறாங்க, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாக்குறாங்க. அதனால நாங்க பேச்சுவார்த்தைக்கு தான் போவோம், இஸ்ரேல் அவங்க தாக்குதலுக்கு தான் போறாங்க அப்படின்னு தான் அவரு சொல்லியிருந்தாரு. அதே மீறி எல்லாமே போயிடுச்சு. இஸ்ரேல் கட்டுக்கடங்காத காலையா இப்ப தாக்குதலை நடத்திருக்காங்க. ஈரான் இதற்கு எப்படி ரிட்டாலியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே ரிட்டாலியேஷன் ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு. முழுமையா கவர் பண்ணி அவங்களால சொல்ல முடியலங்கிற காரணத்தினால இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விவகாரத்தை உங்களுக்கு நான் இந்த ஒரு பதிவு மூலியமா சொல்லிடுறேன். பட் வி வில் பி கவர் ஈச் அண்ட் எவ்ரி நுக். நம்ம ஆயுதம் அறிவும் உடைய போஸ்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இனிமேலும் போஸ்ட்ல தான் நாளைக்கு வரைக்கும், அதாவது நாளைக்கு வீடியோ போடுற வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட், ஆயுதம் அறிவும் போஸ்ட்ல தான் உங்களுக்கு பதிவுகள் எல்லாமே தரப்படும். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ அவர் ஆயுதம் அறிவும் போஸ்ட். அந்த ரொம்ப முக்கியமான செய்திகளாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவும்.